இனிமேலும் இந்த கிருஷும் அம்மாவும் வீட்டில் இருந்தா நம்மளோட வாழ்க்கை பறி போயிடும்னு பயந்த ரோஹிணி கிருஷியும் அம்மாவையும் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. சிறகடிக்க ஆசை அப்கமிங் ப்ரோமோல. மீனா வீட்டில் இருக்கிற வரைக்கும் கிருஷியும் அம்மாவையும் வீட்டை விட்டு அனுப்ப முடியாதுன்னு நினைச்ச ரோஹிணி மீனாவுக்கு ஒரு வேலை கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அடுத்து விஜயா கிட்டேயும் போய் நீங்க மாமாவை கோவிலுக்கு கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்ல விஜயாவும் எதுக்குன்னு கேட்பாங்க. அப்போ ரோஹிணி உடனே மாமா வீட்டில் இருந்தா அந்த அம்மாவையும் பையனையும் வீட்டை விட்டு அனுப்ப முடியாது, நீங்க மாமாவை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்ல விஜயாவும் ஓகே சொல்லிடுவாங்க. வீட்டில் யாருமே இல்லாதப்போ ரோஹிணி கிட்ட தொக்கா ரோஹிணியோட அம்மா மாட்டிக்கிறாங்க. அந்த முத்துக்கும் மீனாவுக்கும் தான் அறிவில்லை. அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டா நீ உடனே கிருஷ தூக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துருவியா, இந்த வீட்டில் தான் நான் வாழ்றேன்னு உனக்கு மறந்து போச்சான்னு கேட்பாங்க. உடனே ரோஹிணியோட அம்மாவும் பொறுத்தது போதும்னு பொங்கி எழுறாங்க. கிருஷிக்கு கண்ணில் பட்டு எவ்வளோ ரத்தம் போச்சுன்னு தெரியுமா, நீ தானே அவனோட அம்மா, எப்போ பார்த்தாலும் உனக்கு உன்னோட வாழ்க்கையை பற்றி தான் கவலையான்னு கேட்க உடனே குற்றமுள்ள நெஞ்சும் குறுக்குறுக்கும்னு ரோஹிணியும் அழுதுகிட்டே கிருஷ் நான் எப்படி விட முடியும், கிருஷ் நான் பெத்த பையன்னு சொல்லும் போது கரெக்டா கிருஷும் அதை கேட்டுருவான். கிருஷ் கேட்டுட்டான்னு தெரிஞ்சதுமே போதும் ரோஹிணி நொறுங்கி போய் அதே இடத்துல உட்காந்துருவாங்க. இனி இந்த ஃப்ராடு ரோஹிணி கிருஷிக்கிட்ட என்ன பதில் சொல்லி சமாளிக்க போறாங்கன்னு அப்கமிங் எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிருஷுக்காகவாது ரோஹிணி எல்லா திருட்டுத்தனத்தையும் விட்டுட்டு நல்லபடியா திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க.